பால்ல மாத்திரை கலந்துருக்காங்க. அதான் நேத்து சீக்கிரமா தூங்கிட்டாரா? யாரு கலந்துருப்பா? பிறக்க போற குழந்தைக்கு இந்த சொத்தை நான் விட்டு தரணுமா? திருக்கு குழந்தை பிறந்தாதானே பிரச்சனை. அவனுக்கு எப்படி வாரிசு வருதுன்னு நானும் பாக்குறேன். சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு சந்தேக புத்தி அதிகம். இருந்தாலும் சில பேரை மட்டும் நம்புவான். அத விடுங்க அத்தை. சக்திவேலுக்கு பார்த்த பொண்ணு யாருன்னு காட்டுங்க அத்தை. அம்மா அத காட்டுங்கம்மா. காட்டுறேன், பொறுமையா இருங்க. பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. பொண்ணு யாருன்னு காட்ட சொல்லி கேட்டது நானு. என் குழந்தை கட்டிக்க போற பொண்ண முதல்ல பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா? இத கூட இவதான் முதல்ல பார்க்கணுமா? கடவுளே, சி. லட்சுமி, பொண்ணு எப்படி இருக்கா? நீ தங்கவேலுக்கு பார்த்த மாதிரியே அழகா லட்சணமான பொண்ணா என் சக்திவேலுக்கு நான் பார்த்திருக்கேனா? லக்ஷ்மி, இந்த போட்டோவை நான் ஏற்கனவே பார்த்துட்டேமா. இந்தா தேனு, நீ பாரு. கதிரு, இத நாம பாக்குறத விட கட்டிக்க போற மாப்பிள்ள பாக்கட்டும். கொழுந்தனாரே பாருங்க. ஏய், வாங்கி பாரு. அனுஷ்கா போட்டோ எப்படி இவங்க கையில? டேய் சக்தி, நீ ஏன் புள்ள. எந்த சமயத்துல எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும். வீட்ல இருந்து கோச்சிட்டு போனவன் 12 வருஷமா வீட்டுக்கே வரல. ஏன்? அதுக்கு இந்த பொண்ணு தானே காரணம். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நடிக்காதடா. என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவது உண்மையை ஒத்துக்கோ. இதோ இந்த பொண்ணு பேரு அனுஷ்கா தானே? நம்ம வீட்டுக்கு இவ போன் பண்ணா. எதேச்சி அந்த போனை நான் எடுத்து பேசினேன். ஹலோ, சக்தி வீடா? ஆமா, நான் சக்தியோட அம்மா தான் பேசுறேன். நீங்க யாரு? சக்தி அம்மாவா? ஆமா, வள்ளியம்மை. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? சக்தி எங்க வீட்டை தான் வாடகைக்கு குடியிருந்தாரு. உங்களை பத்தி அடிக்கடி சொல்வாரு. ஊருக்கு போனவரு இன்னும் சென்னைக்கு வரலையே, எப்போ வருவாருன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அவன் இனிமே சென்னைக்கு வரமாட்டாமா. நாங்க புதுசா ஒரு செங்கல் சூளை வாங்கியிருக்கோம், அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல, அவரோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கே. உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். இருக்கட்டும், உன் பேர் என்னம்மா? அனுஷ்கா. அனுஷ்கா, ரொம்ப நல்லா இருக்கு. பேர் கேட்ட நீங்க நான் ஏன் அவர் மேல அக்கறையா இருக்கேன்னு கேட்கலையே. அதுக்கு நீயே பதில் சொல்லு. உங்க நல்ல குணத்தை பத்தி அவர் என்கிட்ட சொன்னதுனாலதான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் சொன்ன பிறகு உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடணும். ஓகேவா? முதல்ல விஷயத்த சொல்லுமா. நானும் சக்தியும் லவ் பண்றோம். உங்க சம்மதம் கிடைச்ச பின்னாடிதான் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க பையன் சொல்லிட்டாரு. என் சக்தி லவ் எல்லாம் பண்றானா? ஆச்சரியமா இருக்கே. சரி, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கிறதுனால தானே இவ்ளோ அக்கறையா உங்க லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்றேன். அது சரி, நீ கருப்பா செவப்பா உன் முகத்தை கூட பார்க்காம நான் எப்படி உன்னை மருமகளா ஏத்துக்கிறது?
முதல்ல உன் போட்டோவை என் பெரிய பையன் நம்பருக்கு அனுப்பு. அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு நாங்க முடிவு பண்றோம். ம் சரி அத்தை. ஆ, அத்தையா? சரி, தங்கவேல் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நம்பர் சொல்லுங்க. 9 8 சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி. அவ போட்டோவை பார்த்ததும் அவ தான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். அது கூட நீ என் பேச்ச மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில தான். இதுக்கு மேல இவளை நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும். சரி, அவன் போட்டோவை தனியா பார்க்கட்டும். நாம எதுக்கு கரடி மாதிரி இங்கே நின்னுக்கிட்டு? வாங்க போலாம். இந்த பொண்ணையாவது சந்தேகப்படாம சந்தோஷமா வச்சு பாத்துக்கோ. உன் மேல இருக்கிற லவ்னால தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. உண்மையா நடந்துக்கோ இவகிட்ட. இவ எதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா? என்ன நடக்குதுன்னா ஒன்றும் புரியலையே. அம்மா வேற இவ தான் மருமகன்றாங்க. அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். அப்போதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சக்தி, எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா கால் பண்ணுவீங்கன்னு. ஆனா உங்க போனை நான் எடுக்க மாட்டேன். எடுத்தா நான் ஊருக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்வீங்க. நான் உங்க ஊருக்கு உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நான் உங்க காலை எத்தனை தடவை பண்ணாலும் எடுக்க மாட்டேன். சாரி சக்தி. என்ன லக்ஷ்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இங்க நிக்கிற? இல்ல நீ பால் ஊத்த போயிருந்தேன். வண்டியில பெட்ரோல் தீர்ந்துருச்சு, அதான். ஐயோ, சரி வா, நான் என் கார்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல நீ பரவாயில்ல, நான் தள்ளிட்டே போயிடுறேன். எவ்வளவு தூரம்? இங்க இருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் இருக்கு பெட்ரோல் பங்க். அவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்டே போவியா? சரியான பொண்ணு. வண்டியை நிறுத்திட்டு வா, பெட்ரோல் வாங்கிட்டு வந்து எடுத்துக்கோ. இல்ல நீ அது என் பேச்ச கேக்குறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வரப்போறியா இல்லையா? வரேன், நிறுத்திட்டு வா. அவன் நம்ம ஆளுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உட்காரு. சரி, உனக்கு சங்கோச்சமா இருந்தா முன்னாடி வேணா உட்காரு, நான் உட்காந்துக்கிறேன் பின்னாடி. ஐயோ இல்ல நீங்க முன்னாடியே உட்காந்துக்கோங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உட்காரு.
என்ன லக்ஷ்மி, ஆ அண்ணி எதுவுமே பேசாம அமைதியா வர? அ, அ, இல்ல அண்ணி. என்ன உன் தங்கச்சி இந்து எப்படி இருக்கான்னு விசாரிக்க மாட்டியா? ஐயோ அண்ணி, நான் அவளை உங்க வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ கண்டிப்பா நல்லதா இருப்பா, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஓ, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்தவங்கள நான் கைவிட்டதே கிடையாது. என் வீட்டுக்கு வந்த உன் தங்கச்சி எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அதான் அண்ணி எங்களுக்கு வேணும். சரி, அக்கா, ம், என்னடா? என்ன சொல்லுடா, என்ன? நம்ம குடோனுக்கு ஓ, ஆ, ஆமாமா, மறந்தே போச்சு. அது வந்து சாப்பாட்டுக்கு ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணும், அதான்க்கா. கொஞ்சம் வண்டி நிறுத்திக்கப்பா. லக்ஷ்மி, ஒரு 5 நிமிஷம் வண்டியிலே இரு. இதோ பக்கத்துல தான், குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்ன? ஆ சரிங்க அண்ணி. வா. அக்கா வர்றாங்க, பத்திரம்டா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கக்கா. ம். என்ன ஏதாச்சும் வாய் திறந்து சொல்றானா? என்னக்கா அவன்? நாங்களே எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டோம், நம்ம வழிக்கு வரவே மாட்டேங்கிறான் அவன். ம். படிச்சிருக்கான்ல, அப்ப திமிரு அதிகமா தான் இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம அந்த வீடியோ கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பான். சரி, அவன் நம்ம வழிக்கு வரணும். வர வரைக்கும் பச்சை தண்ணிய கூட கண்ணுல காட்டாத. சரிக்கா. ஏய், அவன் செத்துக்கிட்டு போயிட போறான். அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் தண்ணிய கொடு. சரிக்கா. அக்கா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க லெவலுக்குலாம் இவன் பொடி பையன்க்கா. கொசுவா அடிச்சு போற மாதிரி அவன் கதையை முடிச்சலாம்க்கா. ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. கதையை முடிச்சுட்டா அவன் வச்சிருக்கிற இன்னொரு வீடியோ காப்பிய எப்படி கண்டுபிடிப்ப? அந்த காப்பி எப்படியாவது என் கைக்கு வரணும். அது வர வரைக்கும் அவன் இங்கே தான் இருக்கணும், அதுவும் உயிரோட. சரிங்கக்கா. ஏண்டா, யாருக்கும் தெரியாம கொலை பண்ண சொன்ன? அத இவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான். அத கூட நீ கவனிக்காம என்ன வேலை பாக்குற நீ? ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரன் நம்ம ஆளுங்கிறதுனால அந்த வீடியோ காப்பியை என்கிட்ட காமிச்சு அவன் என்ன சொன்னாங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அந்த லக்ஷ்மி கிட்ட அவன் என்ன பேசினா, அந்த வீடியோவை பத்தி ஏதாவது சொன்னானான்னு தான் தெரியல. அந்த உண்மை எப்படியாவது நமக்கு தெரிஞ்சாகணும். அது அவன்கிட்ட தானே இருக்கு. அவன் சொல்ற வரைக்கும் அவனை விடாம சித்திரவதை பண்ணுங்க. சரிங்கக்கா. இத பாரு, எக்காரணத்தை கொண்டும் அவனை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதா? சுண்டக்கா பையன்க்கா அவன். எங்களை மீறி அவன் தப்பிச்சிருவானா? அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூட ஆளையே கவுத்தாலும் கவுத்துரும். இந்த விஷயத்தை நம்ம நந்தினி கிட்ட சொன்னா அவ எப்படியாவது வெற்றியை வெளியே கொண்டு வந்துருவா. சுண்டக்கா பையன்க்கா அவன். எங்களை மீறி அவன் தப்பிச்சிருவானா? அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூட ஆளையே கவுத்தாலும் கவுத்துரும். இந்த விஷயத்தை நம்ம நந்தினி கிட்ட சொன்னா அவ எப்படியாவது வெற்றியை வெளியே கொண்டு வந்துருவா. எதுக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, சரியா? சரிங்கக்கா. போலாமா? அக்கா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன லக்ஷ்மி, லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க நீ பரவாயில்ல. பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க், நான் இறங்கி நடந்தே போயிடவா? அதே எப்படி? ஒன்ன நடக்க விட்டா எனக்குள்ள ஆபத்து.
அண்ணி என்ன பயந்துட்டியா? உன்னை நடக்க விட்டா உன் தங்கச்சி மூலமா எனக்கு ஆபத்துன்னு சொல்ல வந்த. ஆமா, நீ பாட்டுக்கு இப்ப நடந்து போயிடுவ. இந்த விஷயம் நாளைக்கு உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சு எப்படி நீங்க என் அக்காவை ரோட்ல நடக்க விடுவீங்கன்னு என்ன பார்த்து 4 கேள்வி கேட்டுட்டா? ஐயோ, உன் தங்கச்சிக்கு தான் பேச வராதுல்ல. பேசலனாலும் என்ன, நாளைக்கு அவ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுல. அதுக்கு நான் ஆளாகணுமா? பேசாம நான் சொல்றத கேளு. பக்கத்துல தான் பெட்ரோல் பங்க். கார்லயே போய் பெட்ரோல் வாங்கிட்டு கொண்டு போய் உன் பைக்கு கிட்டயே உன்னை விட்டுடுறேன். சரியா? சரிங்க அண்ணி. என்னடா மச்சான், அக்கா நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, டேய், இத வச்சு ஃபாரின் சரக்கே அடிக்கலாமாடா? ஃபாரின் சரக்கு இங்க எங்கடா கிடைக்க போகுது? லோக்கல் சரக்கே போதும். அதுல ஏதாவது நல்ல சரக்கா பார்த்து வாங்கிட்டு வா. இந்தா. எனக்கு என்ன, ஒரு ஆஃப் அவ்வளவுதான். சரி, அப்ப எனக்கு ஒரு ஃபுல் வாங்கிக்கிறேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா, அக்கா வந்துட போறா. சீக்கிரமா வா. என்னடா ஏய் உள்ள மச்சான், சத்தம் வருது? இவன் தொந்தரவு தாங்க முடியலடா. எப்ப பாரு ஊன்னுட்டு ஒய்ன்னு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான். 4 தட்டு தட்டுறா போய். ஏய், ஏன்டா கத்துற? ஓட்டனா எதுக்குடா ஊன்னு கத்திக்கிட்டே இருக்க? இப்ப சொல்றா, என்ன விஷயம்? அண்ணா, உனக்கு வருதுண்ணா. உனக்கு இதே வேலையா போச்சுடா. உண்மைதானே சொல்றேன். என்ன உண்மையை தான் சொல்றேன். எப்ப பாரு ஓட்டனா உன்னைய. இல்லண்ணா, உண்மைதானே சொல்றேன். ப்ளீஸ்ண்ணா, கை காலை அவுத்து விடுங்கண்ணா. என்னால முடியல. விட்டா இங்கேயா போயிருவேண்ணா. இங்க பாரு, அவுத்துறேன். அங்க இங்கன்னு ஓடி தப்பிக்க முயற்சி பண்ணேன்னு வச்சுக்க, கொன்றுவேன். சத்தியமா இல்லண்ணா, எங்கேயும் போக மாட்டேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. எந்தர்றா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்கனா ஓட கீட பார்த்த குத்திடுவேன். இல்லண்ணா, இல்லண்ணா. வா. என்ன மச்சான்? ஒண்ணுக்கு வருதுங்கிறான், கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். டேய், உனக்கு என்ன ஓயாம வருது? உனக்கு என்ன சுகரா? பார்த்து ஒண்ணுக்குன்னு ஓடி போயிட போறான். பத்திரமா கூட்டு வாயா. என்னடா அங்கேயும் பார்த்து வந்துகிட்டே இருக்க? போறதுன்னு அதான். போடா. சரிண்ணே, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். போ. சரிண்ணே. என்னடா? போறேண்ணே. போ போ. நான் அங்க போறேண்ணே. சொல்லு மச்சான். போயிடுறேண்ணே. வாங்கிக்க வாங்கிக்க, மட்டன் ஃப்ரை வாங்கிக்க. ஒன்று வாங்கிக்க, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க. 1008 கேள்வி கேட்டுட்டு சீக்கிரமா வாடா. சரி வாங்கிக்க. ஏய், அவன் எஸ்கேப் ஆவறடா. சீக்கிரமா. என்னது எஸ்கேப் ஆயிட்டானா? டேய், என்னடா? ஏய், நீ கூட ஓடி தப்பிக்க பார்க்கற? டேய், நிறுத்து. டேய், நில்லு. டேய், நில்லுடா.
கொலையை நான் நேர்ல பார்த்தேன்க்கா. அதை போய் போலீஸ் கிட்ட சொன்னேன். அதை பிடிக்காத யாரோ என்னை கடத்தி வச்சிட்டாங்கக்கா. என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்கக்கா. அங்கிருந்து தப்பிச்சு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன்க்கா. கொலைய பாத்தியா? ஒரு பொண்ணை ஓட ஓட விரட்டி கத்தியால குத்துறத நான் பார்த்தேன்க்கா. கொலை பண்ணவனை விட்டுட்டு வேற யாரையோ பிடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கக்கா. நான் அதை ரகசியமா வீடியோ எடுத்துட்டேன். அதை போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போகும்போது நான் சிக்கல மாட்டிக்கிட்டேன். சரி, நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லி நாங்க அங்க வரோம்.